ஹாய் ஹலோ வெல்கம் டு சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியலான வேர்ஷன், ராவணன் சீதையை கடத்திட்டு போகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன் ராவணன் சீதையை கடத்தவே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் பேக்வேர்ட் போய் பார்த்தோன்னா ஒரு மன்னர் இருக்காங்க. அந்த மன்னருக்கு வேதாவதி அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அப்போது இந்த வேதாவதின்றவங்க லக்ஷ்மியோட ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதை என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை ஷார்ட்டாக பார்ப்போம். வேதாவதி இருக்காங்க. இந்த மன்னர் விஷ்ணு பகவானோட தீவிர பக்தர். அவங்களுக்கு எப்படியாச்சும் தனக்கு ஒரு மகள் பிறக்கணும், அந்த மகளை விஷ்ணு பகவானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ வேதாவதி பிறந்ததுலேருந்தே விஷ்ணு பகவானை பற்றி சொல்லி சொல்லி அவங்கள வளர்க்குறாங்க. வேதாவதிக்கும் விஷ்ணு பகவான் மேலே ஏகப்பட்ட ஈடுபாடு இருக்குது. அப்போ அவங்க தவத்தில் இருக்காங்க, விஷ்ணு பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகால் மயங்கி நிறைய மன்னர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவங்கள பொண்ணு கேட்குறதுக்காக. ஆனால் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டில் ராவணனும் பொண்ணு கேட்க போயிருக்காங்க. அப்போது நிறைய வாட்டி மன்னரும் சரி வேதாவதியும் சரி அவங்கள கண்டினியூஸாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ராவணன் அவங்கள மொலஸ்ட் பண்ணியும் வேதாவதியை மொலஸ்ட் பண்ணியும் அப்யூஸ் பண்ணியும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இப்போ வேதாவதி இதை தாங்கிக்க முடியாமல் ராவணனுக்கு ஒரு கர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சாபம் கொடுக்குறாங்க. நான் அடுத்த ஜென்மத்தில் திருப்பி பிறப்பேன், அப்படி பிறக்கிறப்ப ஏன் மூலியமாக தான் உனக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியில் குதிச்சிடுறாங்க. அப்போது அங்கே அக்னி பகவான் அவங்கள ரெஃப்யூஜியாக சேவ் பண்ணி அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஓகேயா, இப்போ நம்ம மூவிங் ஃபார்வர்ட். என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ராமாயணம் கதை தெரியும். ராம் லக்ஷ்மண் சீதா எல்லாம் வனவாசம் போனாங்க. ராவணன் பழி வாங்கிறதுக்காக, அவங்க தங்கைக்காக பழி வாங்கிறதுக்காக தான் சீதையை கவரணும்னு நினச்சி போகிறாரு. ஆனால் அங்கேருந்து அவர் கடத்தினது ஒரிஜினல் சீதையே கிடையாது. இதை நம்ம பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.